ஐஎன்எஸ் சந்தாயாக் இந்தியாவோட ஒரு இப்போ ரீசெண்டாக இண்டெக்ஸ் செய்யப்பட்டிருக்க ரொம்பவே முக்கியமான ஒரு சர்வேஷிப். இந்த சர்வேஷிப்பானது இந்தியாவுக்கு கிடைச்சிருக்க முக்கியமான ஒரு வரப்பிரசாதம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட மேரிடைம் ட்ரேட் ரூட்டையும் இந்தியன் ஓஷனில் இருக்க கடல் வளங்களை எல்லாம் காப்பாற்ற போகிறது இந்த கப்பல் தான். இந்த கப்பலானது நம்ம இந்திய கடற்படைக்கு கிடைச்சது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறப்போ, ஆனால் இந்த இடத்துல ஒரு பெரிய சிக்கலா இதை விட கிட்டத்தட்ட நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நமக்கும் சைனாவுக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப் இந்த வகையான கப்பல்களில் மட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு வரப்போகிற S-400 பற்றி ரொம்பவே சூப்பரான அப்டேட் ஒன்று வந்திருக்கு. எப்போ இந்த S-400 ஆனது இந்தியாவுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டு இது ரெண்டுத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆக்கே தமிழ் பொக்கிஷம் வழங்கும் TPTrending. பொதுவாக ஒரு நாட்டோட கடற்படையில் பல விதமான கப்பல்களாக இருக்கும். ஏர்கிராஃப்ட் கரியர்ஸ்ன்னு தனியாக இருக்கும், டெஸ்ட்ராயர்ஸ் தனியாக இருக்கும், மிசைல் போட்ஸ் தனியாக இருக்கும், க்ரூசர்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய டேங்கர்ஸ், லேண்டிங் ஷிப்ஸ்ன்னு சொல்லி பல வெரைட்டிஸில் ஒரு நாட்டோட நேவி இந்த மாதிரி கப்பல்களை வச்சுருப்பாங்க. இதில் எல்லா கப்பல்களுமே அந்த நாட்டோட கப்பற்படைக்கு ரொம்பவும் முக்கியமானதாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ரிசர்ச் வெசல்ஸ், அது இல்லாமல் சர்வே ஷிப்ஸ், ஸ்பை ஷிப்ஸ், இது எல்லாத்துக்குமே தனியான ஒரு சிறப்பு இடம் உண்டுன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாட்டுக்கு அதோட எதிர்ப்பு திறன், அவங்களோட மிசைல்ஸை ஃபயர் பண்ணுறதுக்கு அவங்களோட நாட்டோட கடல் எல்லைகளை பாதுகாப்புற கப்பல்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் கடலுக்கு கீழே இருக்க வளங்களை கண்டுபிடிக்கிற கப்பல். கடல் வழித்தடங்களை எந்த இடத்துல எந்த மாதிரியான நிலப்பரப்புகள் இருக்குது, எந்த இடத்துல கடலில் ஆழம் அதிகமாக இருக்குது, எந்த மாதிரி எனர்ஜி சோர்ஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற கப்பல்கள் அந்த நாட்டோட கப்பற்படைக்கு ரொம்பவே முக்கியம். இந்த நிலைமையில் நம்மளோட இந்தியா கிட்ட பார்த்தோன்னா, நம்மளோட இந்தியா கிட்ட உளவு பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு INS துருவ்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் இருக்குது. அதே மாதிரி ரிசர்ச் வெசல்ஸ், ஆய்வு கப்பல்கள்னு சொல்லக்கூடியது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஏன், நம்ம இப்போ தான் அதில் 4 கப்பல்களை கட்டிட்டு இருக்கோம் இந்த சர்வேஷிப் கேட்டகரியில். அதில் ஒரு கப்பல் தான் இந்த INS சந்தாயாக்ன்றது. இன்னும் 3 கப்பல்களை நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே இந்த மாதிரி கப்பல்கள் நம்மளோட கப்பல் படையில் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே நம்ம டீகமிஷன் பண்ணிட்டு இப்போ இந்த கேட்டகரியில் ஒரே ஒரு கப்பல் மட்டும் தான் நம்ம இன்டெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கிட்ட இந்த ஒரு கப்பல் இண்டெக்ட் ஆயிடுச்சு கடந்த February 3 நம்மளோட எதிரியா இருக்க சைனா கிட்ட இந்த கேட்டகரியில் எத்தனை கப்பல் இருக்குன்னு பார்த்தோன்னா, அவங்க கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இப்போதைக்கு ஆக்டிவா இன் சர்வீஸ்ல மட்டுமே 60 கப்பல்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 4 கப்பல்களை கட்டுறதுக்கான பணிகளில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. இவங்க போர் கப்பல்கள் அதிகமாக கட்டுறதை விட இந்த மாதிரி கப்பல்களை இப்போ அதிகமாக கட்ட ஆரம்பிச்சிருக்கு. காரணம் வேற எதுவுமே இல்லை, வேர்ல்டு டாமினன்ஸ் தான். ஏன்னா அமெரிக்கா கிட்டேயே இந்த கேட்டகரியில் வெறும் 40 கப்பல்கள் தான் இருக்குது. ஜப்பான் கிட்ட ஒரு 20 கப்பல்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஓவர்டேக் பண்ணி போகிற அளவுக்கு சைனா இந்த அளவுக்கு அதிக கப்பல்களை வச்சிருக்காங்க. அவங்க ஹம்மன் தோட்ட துறைமுகத்தில் கொண்டு வந்து அவங்களோட உளவு கப்பல் நிறுத்துறதும், மால்தீவ்ஸில் கொண்டு போயிட்டு அவங்களோட உளவு கப்பல் நிறுத்துறது, இது எல்லாமே இந்த மாதிரி கப்பல்களுக்கு அந்த சிக்கல் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான். ஸ்ரீலங்காவில் நிறுத்தப்பட்ட கப்பல் நம்மளோட மிசைல் டெஸ்ட்டை கண்காணிக்கிறதுக்காக வந்த உளவு கப்பல். ஆனால் இப்போ இவங்க கிட்ட இருக்க இந்த 60 கப்பல்களுமே வெறும் கடலில் இருக்க அந்த மினரல்ஸையும் அங்கே இருக்க எல்லா விதமான சோர்ஸஸையும் ஆய்வு பண்ணுறதுக்கான கப்பல் தான். இதை ஏன் இப்போ சைனா அதிகமாக கட்டிகிட்டு இருக்காங்கன்னா, ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சி அவங்க நாட்டில் எந்த அளவுக்கு உற்பத்தி ஆகுதோ அதை விட அதிகமாக கடல்ல இருந்து அவங்க எடுக்கிற வளங்கள் மூலமா அந்த நாட்டோட பொருளாதாரன்றது உயரும். இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது சைனா தான். ஏன்னா அவங்களோட சவுத் சைனா சீன்றது அந்த அளவுக்கு மினரல்ஸ் அதிகமாகவும் வளங்கள் நிறைந்த கடல் பகுதி. எப்படியாச்சும் அது மொத்தத்தையும் தன்னோட கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்துடணும், அங்கே இருக்க எல்லாமே தனக்கு சொந்தமாகணும்னு சொல்லிட்டு தான் சைனா தைவான் கிட்டையும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, ஜப்பான் கிட்டையும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ரீஜனில் இருக்க எல்லா நாடுகள் கிட்டையுமே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இந்த வளங்களை எடுக்கிறதுக்கும் இந்த வளங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த சர்வே ஷிப்ஸால யூஸாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரு போர்க்கால சூழலில் எந்தெந்த ரூட்டில் நம்மளோட சப்மரைன்ஸ் அனுப்பலாம். ஏன்னா கடலை பொறுத்த வரைக்கும் மேலே இருக்க மாதிரி அதோட தரைத்தளமும் இருக்காது. சில இடங்களில் மலைகள் இருக்கும், சில இடங்களில் ரொம்பவே ஆபத்தான வழித்தடங்கள் இருக்கும். இது எல்லாத்தையுமே முன்னாடியே கால்குலேட் பண்ணி நமக்கோட சப்மரைன்ஸ்க்கு ஒரு சேஃபான பேசேஜை நம்ம உருவாக்கி வைக்கணும். அப்போ தான் ஒரு போர் சூழலில் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி வியூகங்களை வகுத்து இந்த இடத்துல கடலோட தன்மை இப்படி இருக்குது, அதோட சீபீட் இந்த அளவுக்கு இருக்குது, நம்ம இந்த இடத்துல இந்த கப்பல்களை கொண்டு போகலான்னு சொல்லிட்டு முன்னாடியே ப்ரீ பிளான்டு ஒரு பிளானை போட முடியும். அப்படி இருக்கணும்னா நம்ம முன்னாடியே அந்த கடல் பகுதிகள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி ஆகணும். இந்த இடத்துல நிலத்தோட தன்மை எப்படி இருக்குது, இந்த இடத்துல கடல் வழித்தடங்களை நம்ம எப்படி உருவாக்கலாம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மேலே இந்த கப்பல்கள்ல இருந்து இந்த ரேடார் அலைகளை கீழே அனுப்புறது மூலயமா அந்த கடலுக்கு கீழே அந்த பெட்டுக்கு கீழே என்ன விதமான சோர்சஸ் இருக்குது, அங்கே வேற ஏதாச்சும் இயற்கை வளங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியும். அதனால இந்த கப்பலானது ஒரு நாட்டோட பொருளாதாரத்துக்கு இன்றியமையாததாக இருக்குது. இப்போது நம்ம இந்த ஒரு கப்பலை இண்டெக்ட் பண்ணியிருக்கிறது நம்ம இந்தியாவுக்கு வெறும் ஒரு தொடக்க புள்ளி தான். ஆனால் சைனா கூட கம்பேர் பண்ணுறப்போ நம்ம ரொம்பவும் பின்தங்கின நிலமையில் ரொம்ப பின்தங்கின நிலமையில் இருக்கும். ஏன்னா கம்பேரிசனே பண்ண முடியாத அளவுக்கு 1க்கு 60 கப்பலுங்கிறது நம்ம டிவைட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நம்ம இந்தியாவுக்கு இருக்க ஒரே ஒரு பலம் என்னென்னா,
நம்ம கிட்ட இருக்க 2 ஏர்கிராஃப்ட் கரியர்ஸ் நம்மளோட சப்மரைன் ஃப்ளீட். இதனால தான் நிறைய பேர் நம்ம ஏர்கிராஃப்ட் கரியர்ஸை பில்ட் பண்ணுறதை விட நம்மளோட சப்மரைன் ஃப்ளீட்டை அதிகப்படுத்தணும், நம்மளோட இந்தியா அடுத்ததா இந்தியன் ஓஷனை தான் டாமினேட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கப்போ இந்த ஒட்டுமொத்த இந்தியன் ஓஷனையும் டாமினேட் பண்ணணும்னா நமக்கு நிறைய அட்டாக் சப்மரைன்ஸோ நிறைய நியூக்ளியர் சப்மரைன்ஸும் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த கப்பல்கள், இந்த 4 கப்பல் இண்டக்ட் ஆனதுக்கு அப்புறமா அடுத்த கட்டமாகவும் இதே கேட்டகரிஸில் நிறைய கப்பல்களை கட்டுறதுக்கு நம்மளோட இந்தியன் நேவி தயாராகிட்டு இருக்காங்க. அதுக்கான ஃபண்டிங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சதுன்னா இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ஒவ்வொன்றா பைப் லைனில் நடந்துட்டு இருக்கும். அடுத்ததா S-400 தான். சவுதி அரேபியாவில் வேர்ல்டு டிஃபென்ஸ் ஷோன்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் பங்கேற்க ஒரு டிஃபென்ஸ் ஷோ நடந்துட்டு இருக்கு. அதில் ரஷ்யா அவங்களோட பல விமானங்களை, அவங்களோட 5ஆம் தலைமுறை போர் விமானங்களையும் நிறைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸையும் ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, S-400 இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டிய 2 யூனிட், ஏன்னா நம்ம ஆல்ரெடி 5 யூனிட் வந்து மொத்தமாக ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் 3 யூனிட் தான் நம்ம கைக்கு வந்திருக்கு. இன்னும் 2 யூனிட் ஆனது நமக்கு வரல. அந்த 2 யூனிட்டையும் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் இந்தியாவுக்கு கொடுத்துருவோம். சொல்லப்பட்ட டைம் ஃப்ரேமை விட்டு இது வெளியில் வந்துருச்சு. ஏன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கப்புறமா ரஷ்யாவுக்கு தேவையான கிரிட்டிக்கல் காம்பனன்ஸ் கிடைக்கிறதுல நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போட்ட அந்த சாங்ஷன்ஸ்னால. அதனால ரஷ்யா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு தேவையான பொருட்கள் அவங்களே உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த கட்டமாக இந்த 2024 இறுதிக்குள்ளே நாங்கள் S-400 2 யூனிட்டை கொடுப்போம்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதே டைம் ஃப்ரேமுக்குள்ளே நாங்கள் இதை கண்டிப்பாக கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த S-400ன்றது இப்போது இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கப்புறமா இதோட மார்க்கெட் வேல்யூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ரஷ்யா இதே மாதிரி இந்தியாவுக்கு கொடுத்த மாதிரியே இந்த S-400 யூனிட்ஸை மிடில் ஈஸ்டில் இருக்க கண்ட்ரீஸ்க்கும் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஒரு தொடக்கமாக தான் இந்த டிஃபென்ஸ் ஷோவானது பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு ப்ரூவ் செய்யப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த S-400. இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் நிறைய பேட்ரியாட்ஸ் அடி வாங்கிருச்சு. அதே மாதிரி ஜெர்மனோட IRIST இந்த மாதிரி நிறைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸால் கொடுக்கப்பட்டது எல்லாமே அடி வாங்கிருச்சு, மொத்தமாக அழிக்கப்படுது. ஆனால் ரஷ்யாவோட இந்த S-400 ஒரு யூனிட்டை கூட உக்ரைனால மொத்தமாக அழிக்க முடியல. இந்த ட்ரக் மவுண்டட் லான்ச்சர்ஸ் தான் இந்த உக்ரைனால அழிக்கப்பட்டிருக்கு. அதனால ரஷ்யாவுக்கு பெரிய லாசஸ் தான் கிடையாது. ஸோ இப்போ இதை வச்சு பார்க்குறப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை விட இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்க பல நாடுகளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதில் முக்கியமான காரணமாக ஏன் இந்த S-400 இந்த அளவுக்கு விரும்புகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இதோட இன்டர்செப்ஷன் கேப்பபிலிட்டிஸ் தான். பொதுவாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை 2ஆக பிரிப்பாங்க. உள்ளே வரக்கூடிய மிசைல்ஸையும் அது இல்லாமல் ஃபைட்டர் ஜெட்ஸையும் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய மிசைல் டிஃபெண்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இன்னும் வெறும் ராக்கெட்ஸை மட்டும் உள்ளே வரக்கூடிய ராக்கெட்ஸ், சின்ன சின்ன ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் அந்த மாதிரி அதை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய வெறும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இப்போது முதல் கேட்டகரியில் இருக்கிறது இந்தியா கிட்ட ரஷ்யா கிட்ட இருக்க S-400. அடுத்த கேட்டகரியில் இருக்கிறது அயன்டோம். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னா அயன்டோம் தான் சொல்லலாம். ஏன்னா அயன்டோமால அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக உள்ள வர ஏர்கிராஃப்டையோ இல்லை மெனுவர் பண்ணக்கூடிய மிசைலையோ இன்டர்செப்ட் பண்ணவே முடியாது. ஆனால் அயன்டோம் எந்த விதத்தில் கில்லாடியாக வேலை செய்யும் பார்த்தீங்கன்னா உள்ளே வரக்கூடிய ராக்கெட்ஸ். ஏன்னா அவங்களோட முக்கியமான எதிரி அங்கே இருக்க ஹமாஸும் அங்கே இருக்க சின்ன சின்ன கிளர்ச்சி அமைப்புகளும் தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட பெரிய அளவில் மிசைல்ஸ் கிடையாது. அதுக்கு பதில் அவங்களே அவங்களோட வீட்டுக்குள்ளேயே அவங்களோட தெருக்குள்ளேயே வச்சு சின்ன சின்ன ராக்கெட்ஸை ரெடி பண்ணி அதை இஸ்ரேலுக்குள்ளே அனுப்புவாங்க. அப்படி அனுப்புகிறப்போ அது ஒரு ப்ரீ பிளான்டு ட்ராஜெக்டரியில் தான் வரும். அது எந்த இடத்துல வரும்ன்றத ஈஸியாக இந்த அயன்டோமில் இருக்க இன்டர்செப்டார் மிசைல்ஸால் கால்குலேட் பண்ணிவிட்டு அதை போயிட்டு அடிக்க முடியும். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசம். ஆனால் அயன்டோம் கூட கம்பேர் பண்ணுறப்போ S-400 இன்னமும் எஃபெக்டிவானது. அதுக்கு நான் அயன்டோம் சுத்தமாக வேஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கேட்டகரியில் 2மே கில்லாடி தான். S-400 எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். ராக்கெட்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் யூஸ் பண்ணலாம், ஏர்கிராஃப்ட்டுக்கு அகேன்ஸ்டாகவும் யூஸ் பண்ணலாம். 400 கிலோமீட்டர் ரேஞ்சில் எந்த ஒரு ஏர்கிராஃப்ட் இருந்தாலும் இதனால் அழிக்க முடியும். அதுவே உள்ளே வரக்கூடிய பாலிஸ்டிக் மிசைலாக இருந்தாலும் சரி, க்ரூஸ் மிசைலாக இருந்தாலும் சரி, 60 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு முன்னாடி வச்சு அதை இதால் எங்கேஜ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க அந்த அப்டேட்ஸ் தான். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொன்னால் இந்தியாவோட போர்க்கப்பல் இந்த INS சந்தாயகன்றதை இண்டக்ட் பண்ணியிருக்கிறது இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் தான். ஆனால் சைனா கூட கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு இருக்க இந்த நிலைமையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்தியா இன்னும் என்னெல்லாம் பண்ணணும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததாக S-400 இந்தியாவுக்கு இந்த வருஷத்தோட இறுதிக்குள்ளே வந்துருமான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே.